ஹலோ காம்ஸ்டர்ஸ், வெல்கம் டு காம்ஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் ஒலிம்பியாட் லெவல் பேசேஜ் ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன் டைப் கொஷின்ஸ், பேராகிராஃப்ஸ், அது எல்லாமே வேர்பு, சப்ஜெக்ட், அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் கிராமர் எல்லாமே படிக்க போகிறோம். இது வந்து எபிசோட் 2. ஆல்ரெடி எபிசோட் 1 வந்து 2 லெசன்ஸ் ஆல்ரெடி நடத்தியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா த பேங்கிள் கிராஃப்ட்மேன், செகண்ட் ஒன் வந்து த ஃபார்மர் அண்ட் த வெல். பார்க்கலன்னா ப்ளீஸ் அது போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இது அதோட கண்டினியூவேஷன். இதில் கொண்டு வந்திருக்க ஸ்டோரிஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மர்ச்சன்ட் அண்ட் பேரட், செகண்ட் ஒன் நீல்ஸ் பால், அண்ட் தென் ஷார்ட் பேராகிராஃப்ஸ் மாதிரி சிலதும் கொண்டு வந்திருக்கேன். அது எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ 5 பேசேஜஸ் இருக்கு. ஒவ்வொரு மர்ச்சன்ட் அண்ட் த பேரட்ன்றது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. அதில் 5 பேசேஜஸ் இருக்கு. எப்படி வந்து அந்த ஸ்டோரி வந்து ப்ராக்ரஸ் ஆகுதுன்றது வந்து பேசேஜ் பை பேசேஜாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், த கோல்டன் கேஜ், a parrot's dream. In a quiet village, a rich merchant kept a bright and talkative parrot in a cage of gold. The parrot had a sharp mind and often entertained the merchant with stories and songs. However, deep inside, the bird longed for the open skies and green trees. இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க, ஒரு மர்ச்சன்ட் வந்து கோல்டு கேஜ்ல பேரட் வளர்த்துட்டு இருந்தாரு. அந்த பேரட் வந்து நல்ல பிரில்லியண்டான பேரட்டு. அடிக்கடி அந்த மர்ச்சன்ட்டுக்கு ஸ்டோரிஸ் சாங்ஸ் எல்லாம் பாடி காட்டுமா. ஆனாலும் அந்த பேர்டு எதுக்காக லாங்டு ஃபார்னா என்னது, ஏக்கப்பட்டுச்சு. ஃபார் த ஓப்பன் ஸ்கைஸ் அண்ட் கிரீன் ட்ரீஸ். லாங்டு ஃபார்னா என்னது, வாண்டட் வெரி டீப்லி அண்ட் சேட்லி. த பேரட் ஹேட் ஃபுட் அண்ட் கோல்ட் பட் நாட் ஃப்ரீடம். ஏன்னா அதுக்கு உணவு இருந்தது, தங்கம் கூட இருந்தது, ஆனா என்ன இல்லை, சுதந்திரம் இல்லை. Where did the merchant live? In a quiet village. பேராகிராஃப்ல எல்லாமே இருக்கும். நம்ம படிக்கும் போதே கான்சென்ட்ரேட்டடா படிச்சோம்னா ஈஸி ஆன்சர் எழுதிடலாம். What was special about the parrot? It had a sharp mind. Why was the parrot sad inside? ஏன் சேடா இருந்தது? It longed for the open skies and trees. Find the correct opposite of the word dull or blunt. Dull or bluntக்கு ஆப்போசிட் என்னது, sharp. One who talks a lot is called a talkative. Talkative person na பேசிட்டே இருப்பாங்க. Second paragraph, the parrot replied, Dear master, you look after my needs so well that I have tasted all the tender fruits and chilies. நீங்க என்ன நல்லா தான் பார்த்துக்கிறீங்க, எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்கி கொடுக்குறீங்க, சில்லிஸ் கொடுக்குறீங்க. பட் ஐ வாண்டட் டு டேஸ்ட் த ஜாய் ஆஃப் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. ஃப்ளைல ஃப்ரீடமாக பறந்து போகணும்னு ஆசையாக இருக்கு. இஃப் யூ ரியலி வாண்ட் மீ டு பி ஹாப்பி, ப்ளீஸ் லெட் மீ ஃப்ளை ஆஃப் இன் டு த ஸ்கை அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு மர்ச்சன்ட் என்ன சொன்னாரு, யூ ஆர் வெரி டியர் டு மீ அண்ட் ஐ கேனாட் பியர் டு லெட் யூ கோ அவே. ஆஸ்க் ஃபார் எனி திங் எல்ஸ். வேற என்ன வேணா கேளு, நீ என்னோட டியர், அதனால என் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வாட் டஸ் த பேரட் ரியலி வாண்ட்? ஃப்ரீடம் டு ஃப்ளை. ஐ கேனாட் பியர் டு லெட் யூ கோ. வாட் டஸ் பியர் மீன் ஹியர்? பியர்னா என்னது இந்த இடத்துல? ஐ கேனாட் பியர் டு லெட் யூ கோ. டாலரேட், என்னால் தாங்க முடியாது. cannot bear here means cannot tolerate, cannot stand and not the animal. பேர்னு ஒரு அனிமல் இருக்குல்ல, அதை குறிக்கல. இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா தாங்க முடியாது, டாலரேட். How does the merchant feel about the parrot? Caring and attached. You are very dear to me சொல்றாருல்ல. Which prefix makes happy mean not happy? ஹாப்பில இருந்து not happy மாத்தணும்னா un யூஸ் பண்ணா unhappy. Choose the correct plural form of sky. ஸ்கையோட plural skies. இதோட லாஜிக் என்னன்னா, y முடியும் போது அதோட ப்ரீவியஸ் லெட்டர் வந்து கான்சனன்ட். இங்க கேன்றது கான்சனன்ட் தானே, அப்ப கேன்றதுன்னா IES, ஒய்க்கு பதிலா IES வரும். The bird sighed. Since you cannot let me fly, when you see my friends in the jungle, tell them that I send them greetings from my cage. ஓகே, என்னை நீங்கள் பறக்க விட மாட்டீங்கனால நீங்கள் வந்து இந்த டூருக்கு போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கெல்லாம்
ஹலோ சொன்னேன்னு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லுது. The merchant went off on his travels. One day in a forest, he saw a flight of parrots with the same color as his pet. He walked up to the tree and said, "Oh, beautiful parrots, I have one of your relatives as a pet, and I keep it in a cage of gold. It has sent greetings for you all." ஸோ பேரட் சொன்ன மாதிரியே அவர் வந்து ட்ராவலுக்கு போகும்போது ஒரு ஃப்ளைட் ஆஃப் பேரட்ஸ், அதாவது குரூப் ஆஃப் பேரட்ஸை பார்க்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு அவங்க கிட்டேன்னா, உங்கள் ரிலேட்டிவை நான் வந்து தங்கக்கூட்டில் வச்சுருக்கேன், அது வந்து உங்களுக்கு கிரீட்டிங் சொல்லுச்சு. ஃப்ளைட் ஆஃப் பேரட்ஸ்ன்றது வந்து கலெக்டிவ் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள், ஹர்ட் ஆஃப் கவுஸ், flock of birds, swarm of bees, pride of lions. அந்த மாதிரி கலெக்டிவ் நவுன் யூஸ் பண்ணுவோம்ல, pack of wolves. இதெல்லாமே கலெக்டிவ் நவுன். What did the parrot ask the merchant to do? Send greetings to its jungle friends. A flight of parrot, what kind of noun is it? Collective noun. How did the merchant refer to the pet parrot when speaking to the wild animals? Wild animalsல என்ன சொல்லுவாங்க, என்ன சொன்னாரு, உங்களோட ரிலேட்டிவை நான் கோல்டன் கேஜில் வச்சிருக்கேன்னு சொன்னாரு. What does greetings mean? Good wishes. Choose the correct sentence. The merchant went to the forest. போயிட்டாரு. Subject verb agreement. On returning home, திரும்பி வந்தோடனே என்ன பண்றாரு, the merchant went up to his parrot's cage and described all the wonders and beauty he had seen on his journey and how a flight of parrots had come to the forest he was visiting. அந்த கதை மொத்தத்தையும் parrot சொல்றாரு. He then told his pet about the message he had conveyed and with great sorrow described how one bird had been so shocked that it fell to the ground. ஒரே ஒரு பேர்ட் மட்டும் திடீர்னு வந்து கீழே விழுந்துடுச்சு, அதுதான் ஏன்னு தெரியலன்னு சோகமா சொன்னாராம். One wild parrot fell to the ground when it heard the news. But why? ஏன்? Read the next passage to find out. Where did the merchant go after returning home? எங்க போனாரு? To the parrot's cage. How did the merchant feel when describing the shocked bird? அவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. Sad, with great sorrow. What can we understand about the merchant from this passage? He was a bird and nature lover. அவருக்கு பேர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்குது. The antonym of joy. Antonym என்னது? Opposite. அப்போ sorrow. He described the wonders. Identify the verb in this sentence. Verbனா என்னது? Action word. அப்போ describe. Describeனா என்னது? Describeனா என்னது? Please describe in detail அப்படின்னா அதை பற்றி explain பண்ணுங்க. That's an action. Next sentence. The merchant couldn't understand how his beloved pet died so suddenly. He reached into the cage and gently took the still warm body of the bird and placed it on the windowsill. இப்போ இவரோட பெட்டமே எப்படி இருக்குதுன்னா, ஒரு மோஷன்லெஸ்ஸா அப்படியே அமைதியா அப்படி கண்ணெல்லாம் மூடிட்டு இருக்க மாதிரி இருக்கவே, இவர் வந்து திடீர்னு பயந்துட்டாரு. இது எப்படி டக்குன்னு ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அதை எடுத்து விண்டோசில்ல வச்சு பார்க்கும்போது, suddenly the parrot spread its wings and flew away. பறந்து போயிடுச்சான். It was not dead at all. It had pretended, நடிச்சது, to be dead, just like the wild parrot did. ஏன்னா அந்த wild parrot சொன்ன க்ளூ வந்து இதுக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது நீ வந்து pretend பண்ணி நடிச்சா வெளியே எடுப்பாங்க, அந்த டைம்ல எஸ்கேப் ஆயிடணும். To get the message, pretend to be dead and you will be Fred. Fredனா என்னது? ஃப்ரீயா எல்லாம், ஃப்ரீடம் கிடைச்சிரும். Brilliant. That was brilliant, right? The caged parrot understood the secret message. The wild parrot's death was acting to show the way to freedom. What did the merchant think happened to the parrot? செத்துருச்சுன்னு நினைச்சார் இல்லையா? It has died. What was the hidden message in the wild parrot falling? Pretend to be dead to gain freedom. What word is the synonym of beloved? Loved. The antonym of suddenly. Suddenna quick. அப்ப slowly. Which baby word cannot be formed from windowsill? பேபி வேர்ட்னா என்னது? இப்போ ஒரு பெரிய வேர்ட் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நம்மளால குட்டி குட்டி வேர்ட்ஸ் கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுலேருந்து நம்ம வந்து விண்டு, விண்டோ, அப்புறம் வாவ், அது எல்லாமே கொண்டு வரலாம். ஆனால் ஸ்டில் பாருங்க, STILL, அதில் எஸ் இருக்கு, ஐ இருக்கு, எல்எல் இருக்கு, ஆனால் டி இல்லவே இல்லை. அதனால இது ஃபார்ம் பண்ண முடியாது. தெர் இஸ் நோ டி கேரக்டர். ஆல் அதர்ஸ் வேர்ட்ஸ் கேன் பி ஃபவுண்ட் இன்சைட் திஸ் வேர்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம மீனிங் ஆஃப் த கீவேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். டக்கேட்டிவ்னா என்னது? ஒன் ஹூ டாக்ஸ் அ லாட், வெரி சாட்டி அண்ட் கம்யூனிகேட்டிவ், பேசிட்டே இருக்கவங்க. லாங்டு ஃபார்னா என்னது? ஏங்குறது.
wanted very deeply and sadly, a feeling of missing something. Sighed னா என்னது? Breathed out slowly and deeply, usually a sign of sadness. அந்த பெருமூச்சு விடுறதும்பாங்கல்ல அது. Greetings, good wishes sent to someone from far away. Relatives, members of the same family or group. Belovedனா lovable persons, loved, very dear to someone. Pretendedனா acting, acted as if something was true when it was not. Sorrowனா வருத்தம். Deep sadness or grief. So, merchant and parrot poem இதோட முடிஞ்சிருச்சு. The parrot used cleverness and a secret message to win its freedom. Intelligence is the best cage breaker. அந்த கூட்டையே உடைச்சிட்டு வெளியே வந்துருச்சு இல்லையா? செகண்ட் ஸ்டோரி வந்து நீல்ஸ் பால். இதுவும் டிஃப்ரெண்ட் பேசேஜஸாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கோம். A summer afternoon mystery. The mystery ball, Neil's garden. It was a summer afternoon. Neil was sitting in the veranda reading a book. Suddenly he heard something rustling past and falling with a thud in the garden. He wondered what it could be. Perhaps it was a mango falling from the tree. வராண்டான்னு என்னது? கவர்ட் பிளாட்ஃபார்ம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ ஹவுஸ். வீட்டு நுழைஞ்ச உடனே வராண்டா இருக்கும் இல்லையா, தின்ன மாதிரி இருக்கும்ல. ரஸ்லிங்னா, ரஸ்லிங் சவுண்ட்னா என்னன்னா சாஃப்ட் கிராக்லிங் சவுண்ட். லீவ்ஸ், ஏரு அதெல்லாம் வந்து அப்படியே லைட்டாக ஒரு சவுண்ட் கேட்கும் இல்லையா, அது. தட்டுனா ஹெவி சவுண்ட். வாட் சீசன் வாஸ் இட் when the incident happened? சம்மர். வாட் வாஸ் நீல் டூயிங்? என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ரீடிங் அ புக். What is the word in the passage which means a soft crackling sound, a rustle? இதுவே தட்டுன்னு என்னது? ஒரு நல்ல சத்தமான சவுண்டு. What does perhaps? Perhapsனா என்னது? Maybe. It's a possibility. Find two actions done by one noun in one sentence of the passage. One nounன்றது வந்து என்னது? Nounனா name place thing. இங்க வந்து யாரை பத்தி படிச்சுட்டு இருக்கோம்? நீல். நீல் இதுல என்ன பண்ணாரு? ரெண்டு ஆக்ஷன் என்ன பண்ணியிருக்காரு? உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு. சிட்டிங் அண்ட் ரீடிங். உட்கார்றது ஒரு வேலை, படிக்கிறது ஒரு வேலை. ஆக்ஷன் வேர்ட்ஸ், வேர்ப். இப்போ கண்டினியூ பண்றாங்க. He searched in between the thick grass near the garden fence. சத்தமா ஏதோ விழுந்த மாதிரி இருந்ததுல, அதனால அவர் என்ன பண்றாரு? அந்த கார்டன்ல பாக்குறாரு. But he found nothing. He looked among the bushes. புதர்லாம் கூட பார்த்தாங்க. Nothing was there again. Then his eyes fell on a heap of dry leaves. Heapனா ஒரு குவியல். There was a white ball on the heap. ஒரு பால் தெரிஞ்சது. Neil reached out, வெளியே போயிட்டு, and took the ball in his hands. அது என்ன பால்? It was a hockey ball. Eyes fell on என்னதுன்னா, notice suddenly. Attention went to that thing. A beautiful idiom. Eyes fell on கண்ணு கண்ணு அது மேல படுறது, அது மேல கான்சென்ட்ரேட் பண்றது. Where did Neil finally find the ball? Heap of dry leaves. What does eyes fell on mean? Noticing suddenly. What does Neil's behavior show? He's patient and determined. என்னன்னால தேடினாரு, அங்க இல்லைன்னா இங்க, அந்த மாதிரி தேடினாரு, பொறுமையா இருந்தாரு. Choose the word that means the same as heap. Heapனா குவியல், pile. Pile of leaves stacked up. He looked among the bushes. The word among means, among என்னது? Between many things. He is one among them. அவங்கள ஒருத்தர். அதாவது ரெண்டு ஐட்டம்க்கு நடுவில் சொல்லும் போது between யூஸ் பண்ணுவோம். இதுவே 3 or more ஐட்டம்ஸ்க்கு நடுவில் சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணுவோம்? among. Neil wondered, whose ball could this be? பால் கிடைச்சிருச்சு, இது யாருன்னு தெரியலையேன்னு பார்க்கும்போது he looked around and peeped outside the gate. அந்த கார்டன் தாண்டி இருக்கக்கூடிய கேட் வழியா எட்டி பார்த்தாரு பீப்டுனா. பட் குட் சி நோ ஒன், யாரையும் பார்க்க முடியல. ஹிஸ் மதர் கால்ட் ஹிம் இன்சைட். Neil lay down and said to himself, I cannot keep this ball for myself. I will ask around. நானே வச்சுக்க முடியாது, ஏன்னா இது எந்தல்ல. In the evening, Neil went to the nearby playground போறாரு, where all his friends regularly gathered to play hockey. Neil shows a great value here. என்னது? Honesty. Because he doesn't keep what is not his. அவரது இல்லாததை அவங்க வச்சுக்கல. He decides to find the real owner. What did Neil decide to do with the ball? Ask around to find the owner. What value does Neil's decision show? Honesty. Why did Neil go to the playground in the evening? To find the ball owners among his friends. The word wondered, thought with curiosity.
Identify the pronoun in I will ask around. ப்ரொனவுன்னா என்னது? நவுனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணது தான் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. இங்கே ஐன்றது யாரை குறிக்குது? நீல குறிக்குது. ஸோ ஐ இஸ் த ப்ரொனவுன் ஹியர். Jay tightened his wrist around the stick with the flat side touching the ball. He hit the ball so hard that it went past the playground gate and fell into the basket of a passing scooter. அப்போ பிளேகிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தவங்கள ஜேன்றவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கரெக்டாக அந்த ஃப்ளாட் சைடை வச்சு ஹாக்கி பால் அடித்து அது பயங்கரமாக அடித்ததில் பிளேகிரவுண்ட் கேட்டை விட்டே கடந்து போய் ஒரு மூவிங் ஸ்கூட்டரில் விழுது. ஸோ இதை பார்த்த உடனே இவருக்கு என்ன கிளியர் ஆயிடுச்சு, இது வந்து ஜேஸ் பாலாக தான் இருக்கும் அப்படின்றது வந்து கிளியர் ஆயிடுச்சு. பாஸ்ட் த பிளே கிரவுண்ட்னா என்னதுன்னா, பாஸ்ட் ஹியர் மீன்ஸ் பியாண்ட், அதாவது அதையும் தாண்டி கேட்டையும் தாண்டி. விச் பார்ட் ஆஃப் த ஸ்டிக் வாஸ் டச்சிங் த பால்? த ஃப்ளாட் சைடு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃப்ளாட் சைடு டச்சிங் த பால். வேர் டிட் த பால் கோ ஆஃப்டர் ஜே ஹிட் இட்? எங்கே போச்சு? Past the gate into the scooter basket. Identify the adverb. What's the adverb? Verb qualify பண்றது வந்து describe பண்றது வந்து adverbம்பாங்க. He hit the ball so hard. So hit is the verb here. அப்ப அந்த verb எது இன்னும் explain பண்ணது? Hard. அவர் அடிச்சாரு. எப்படி அடிச்சாரு? Hard அடிச்சாரு. Past the playground. What does past mean here? இந்த இடத்துல pastன்றது beyond, அதையும் தாண்டி. டென்ஸ் மீன் பண்ணல. இந்த இடத்துல என்னது? பியாண்ட்ன்ற வேர்ட் மீனிங். வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் டைட்டன்? லூசன். ஸோ இதோட கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, வராண்டானா அ கவர்ட் பிளாட்ஃபார்ம் ஏரியா அட்டாச் டு த ஃப்ரண்ட் ஆர் சைட் ஆஃப் அ ஹவுஸ். ரஸ்லிங்னா என்னது? சாஃப்ட் கிராக்லிங் சவுண்ட் லைக் லீவ்ஸ் ஆன் பேப்பர் மூவிங் ஜென்ட்லி. தட்னா heavy sound, heavy sound when something falls hard. Heapna குவியல், a pile of things stacked up, a heap of leaves, a heap of sand. Peepedனா என்னது? எட்டி பார்க்கிறது. Looked quietly and carefully through a small opening or gap. Boastedனா என்னது? செல்ஃப் போஸ்டிங் பாங்க. செல்ஃப் போஸ்டிங்னா தற்பெருமை பேத்துறது. ஸோ boastedனா ஷோயிங் ஆஃப், spoke proudly and loudly about something. Tightened, made firmly gripped, held strongly. அதுக்கு ஆப்போசிட் வந்து லூசெண்ட். வண்டர்டுன்றதுக்கு என்ன அர்த்தம்? தாட் வித் curiosity, felt surprised and curious. So Neil's ball lesson over. சூப்பரா இருந்துச்சு இல்லையா? Neil showed honesty and patience here. He did not keep what wasn't his and searched until the mystery was solved. ரெண்டு மெயின் குவாலிட்டிஸ் காட்டினாரு. ஹானஸ்டி, அவரோடது இல்லாதது அவங்க வச்சுக்கல. பேஷன்ஸ், until the mystery சால்வ் ஆகுற வரைக்கும் ஒரு டிடெக்டிவ் மாதிரி வேலை பார்த்து கரெக்டாக கொண்டு போய் அதுக்கு கரெக்டான ஓனரை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸ்டாண்ட் அலோன் பேசேஜஸ். இப்போ ஒரு 7 இண்டிவிஜுவல் பேசேஜஸ் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, வாட்ச்மேன். த டார்க் லேன் ஈவினிங் பேட்ரோல். Just as it gets dark in the evening and my mother sends me to bed, I can see through my open window the watchman walking up and down. நம்ம போய் படுக்கும் போதும் வாட்ச்மேன் என்ன பண்ணுவாங்க? நைட் டியூட்டி மேலேயும் கீழேயும் நடந்துட்டு இருப்பாங்க. த லேன் இஸ் டார்க் அண்ட் லோன்லி அண்ட் த ஸ்ட்ரீட் லேம்ப் எப்படி தெரியுதா? ஸ்டாண்ட்ஸ் லைக் எ ஜெயிண்ட் வித் ஒன் ரெட் ஐ இன் இட்ஸ் ஹெட். ஒரு லைட் எரியும் இல்லையா, அது வந்து ஒரு கண்ணு மாதிரி தெரியுது, ஜெயிண்டோட கண்ணு மாதிரி தெரியுது. The street lamp is compared to a giant with one red eye. This is a smiley or metaphor, creative language. உவமைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இப்போ இந்த ரெட் ஐ ஜெயிண்ட் மாதிரி இருக்கு, அது ஒரு அரக்கனோட ரெட் ஐ மாதிரி இருக்குன்னு சொல்றது வந்து எது சொல்றாங்க? ஸ்ட்ரீட் லேம்பை சொல்றாங்க. உவமைப்படுத்துதல். மீன் போன்ற விழி அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. When does the child see the watchman? In the evening. Where does the child see the watchman from? From the window. One red eye in its head means a red colored light fixed on top of the street light. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. Street lamp is compared to a giant. Choose the correct verb. The watchman walks up and down. ஏன்னா வாட்ச்மேன் சப்ஜெக்ட் இங்க என்னது? சிங்குலர். சிங்குலரா இருந்தா எஸ் ஆட் ஆகணும். அதான் சப்ஜெக்ட் வேர்போட அக்ரிமெண்ட். When at 4 in the afternoon I come back from the school, I can see through the gate of that house the gardener digging the ground. இந்த போயம் வந்து கார்டனர் பற்றினது. நான் ஸ்கூல்ல இருந்து 4 o'clock ரிட்டர்ன் ஆகும்போது கார்டனர் வந்து
கிரவுண்டை வந்து தோண்டிட்டு இருந்தாரு. ஹி டஸ் வாட் ஹி லைக்ஸ் வித் ஸ்பேடு. ஸ்பேட்னா அந்த மண்வெட்டி. ஹி சாயில்ஸ் இஸ் கிளாத்ஸ் வித் டஸ்ட். அந்த மண்வெட்டியில் வெட்டிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், நம்மளோட கிளாத் எல்லாம் என்ன ஆகும், அழுக்காகும். நோபடி டேக்ஸ் ஹிம் டு டாஸ்க் இஃப் ஹி கெட்ஸ் பேக்டு இன் த சன் ஆர் கெட்ஸ் வெட். அவர் பாட்டுக்கு சன்ல வந்து கொளுத்துற வெயில் நிற்கிறாரு, இல்லை மழையில நிற்கிறாரு. நோபடி டேக்ஸ் ஹிம் டு டாஸ்க்னா என்னன்னா, யாரும் கொஷின் பண்ண மாட்டாங்க. ஐ விஷ் ஐ வேர் எ கார்டனர். நானும் கார்டனராக இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகுறாரு, ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் ஆகுறாரு. ஸ்கூலில் ஆப்வியஸாக நம்மள யார் கொஷின் கேட்பாங்க இல்லையா, மேம் கொஷின் கேட்பாங்க, டீச்சர் கொஷின் கேட்பாங்க. டிகிங் அவே அட் த கார்டன் வித் நோபடி ஸ்டாப்பிங் மீ. டாக்ஸ் takes him to task என்னன்னா, scolds him or questions him about what he did. The child envies the gardener's freedom. child வந்து எதை பார்த்து பொறாமப்படுது, கார்டன் மட்டும் அவ்வளோ ஜாலியாக ஃப்ரீயாக இருக்காரு, அவர் யாரும் ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்கன்னு. At what time does the speaker return from school? ஸ்கூல்ல இருந்து எப்போ வந்தாரு? 4 in the afternoon. What is the gardener doing? Digging the ground. He soils his cloth with dustனா என்ன அர்த்தம்? He makes his clothes dirty while working. அழுக்காயிடுச்சு இல்லையா? What does takes him to taskனா, scolds him or questions him. I can see dash the gate of the house. See through the gate. See through அப்படிம்பாங்க. See throughனா என்னது? அது வழியா பார்க்கறது. Beyond. Next poem. The Heart of Rural Punjab. இது எது பற்றி மெயினான்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் டேங்க்ஸ். Punjab is a state in the northwestern part of India. Rich in culture and heritage, Punjab is also known for the unique designs of water tanks in its rural areas. All these tanks are made of cement. The frame of the water tank is made using steel rods. Later, concrete is used to give its final shape. These tanks are the heart of the communities in rural Punjab. Heart of the communities na enadhu? Heart means here என்ன சொல்றாங்கன்னா, most important part heartன்றாங்க. இங்க Punjab's water tanks are essential for village life. Punjab is located in which part of India? Northwestern. What is the meaning of heart in heart of communities? An important place. As important as the heart to people. ரொம்ப important ஆனது, vital ஆனது. What makes Punjab's water tank special? அவங்களோட design. What does unique? Uniqueனா என்னது? Special. காமன்றது வந்து என்னது? எல்லாருக்கும் இருக்கிறது. ஆர்டினரி, யூஷுவல். இதுவே யூனிக்னு சொன்னாங்கன்னா தனித்துவமான. ஐடென்டிஃபை த அட்ஜெக்டிவ் இன் ரிச் இன் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் வந்து நவுன்னு வச்சுக்கணும். அப்போ நவுனை குவாலிஃபை பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ். ஸோ ரிச் ஷுட் பி த அட்ஜெக்டிவ் ஹியர். Oh, what fun it is! You see, the small gilly, up high it flies, underneath the bright blue skies, laughing, playing, having fun, under the golden rays of the sun. இது வந்து கில்லி தண்டா. அந்த கிரிக்கெட் மாதிரி ஒரு கேம் இருக்கும் இல்லையா, ஒரு கட்டை மாதிரி வச்சு அதை வச்சு இன்னொரு குச்சியை அடிப்பாங்கல்ல, that one is gilli danda. So it's a traditional Indian sport. Use a stick, that is danda, to hit a small wooden piece, gilli, as high as possible. A word in the poem which means joy and merry. Fun. Merry Christmas இருப்பாங்கல்ல, so happy. This does not rhyme with high. High கூட rhyme ஆகக்கூடாது. Rhyming wordsனா என்னது? Same sound. Why, sky, fly, high இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ரஃப்ங்கிறது வராது. Pick the word which means below. Belowனா underneath, கீழே. What are the action words in the poem? Laughing and playing தானே அந்த கிட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. What is the size of the gilly? Small gilliன்னு தெளிவாக கொடுத்துருந்தாங்க. அப்போ small gilly. Next, tadpole speaks. Tadpole பத்தினது. Life in water. Tadpole tales. As a tadpole, I swim with cheer. A tiny fish-like thing so clear. I flick my tongue to catch my food. It works so fast. Now that's quite good. இதில் வந்து என்ன சொல்லுது tadpole? நான் வந்து ஒரு ஃபிஷ் மாதிரி இருப்பேன், நான் என் டங்கை யூஸ் பண்ணி ஃபுட்டை கேட்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது. Tadpole is the young one of a frog. It starts fish like, swims, has a tail, then grows into a frog. Amazing nature. Which creature is speaking in the poem? A tadpole. What does the tadpole use to catch food? Its tongue. நாக்கு வச்சு பிடிக்கும். Lizards எல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. Why does the tadpole call itself fish like? Because it looks similar to a fish. What is cheer? Happiness. Cheerful இருங்க, happy இருங்க. Identify the adjective in
a tiny fish-like thing. So, what is an adjective? Verb qualify பண்ணணும். இங்க verb எது? Fish-like thing, that is tadpole is the verb. அப்ப எப்படிப்பட்ட tadpoleனா குட்டியான tiny, that is an adjective. Next one, the magic medicinal tree. இது வந்து neem tree பத்தின passage. The neem is a magic medicine tree because almost every part of the tree is used for medicine. எல்லாமே leaves, stem எல்லாமே வந்து ஒரு medicinal property உள்ளதுனால magical treeனே சொல்லலாம். Sometimes sick people are given neem juice. neemனா என்னது? வேப்ப மரம். அதோட ஜூஸ் குடிப்பாங்க உடம்பு சரியில்லைனா. People use the twigs. Twigsனா என்னது? குச்சி. அதோட குச்சியை வச்சு பல் துவக்குவாங்க. Neem tree as a toothbrush to clean their teeth. Burn some dry neem leaves inside the house and see the mosquitoes disappear. Neem leaves அந்த இலையை வந்து உள்ள வச்சு நம்ம லைட்டா எரிச்சு விட்டோம்னா என்ன ஆகும்னா மஸ்கிட்டோஸ் எல்லாமே ஓடிருமா அந்த ஸ்மெல்லுக்கு. வென் யூ ஸ்டோர் ரைஸ், இதுவே அரிசி டப்பாலெல்லாம் வந்து அடியில் கொஞ்சம் வேப்ப இலை போட்டு வைப்பாங்க. எதுக்குன்னா பெஸ்ட், அந்த குட்டி குட்டி இன்செக்ட்ஸ் எதுவுமே வராது. What is the neem tree called? Why is the neem tree called a magic medicine tree? Almost every part used for medicine. Why do people keep neem leaves between cloths? Insects வராது. In the sentence, the neem is a magic medicine. The word magic அப்படிங்கிறது என்னது? Magic medicine. எப்படிப்பட்ட medicine? Magical medicine. Adjective. What does pest? Pest என்னது? Small harmful insects. Identify the adjective. Burn some dry neem leaves. Neem leaves ன்றது வந்து noun. அப்ப எப்படிப்பட்ட neem leaves னா dry neem leaves. Noun qualify பண்ணா that is called adjective. Next one. Protecting our feathered friends. Feathered friends யாரு? Birds. Bird sanctuaries, India's green pride. Birds are beautiful creatures with feathers and wings. Due to various reasons, many species of birds have become endangered. Endangered னா என்னது? அழியிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. To protect these birds and their species னா bird sanctuaries build பண்ணியிருக்காங்க. There are more than 70 bird sanctuaries in India. வேடந்தாங்கல் தமிழ்நாட்டில் இருக்கு. Oldest bird sanctuary. Bharatpur bird sanctuaryன்றது வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. That is the largest one. Why have bird sanctuaries be built? Na, to protect birds and their species. Which is the oldest bird sanctuary? Vedandangal, Tamil Nadu. What does endangered mean? Endangered na enadhu? In danger of disappearing. இன்னும் கொஞ்ச நாள்ல அழிஞ்சிருமோன்ற இதுல இருக்கிறது. Birds are beautiful creatures. The word beautiful means adjective. ஏன்னா எப்படிப்பட்ட பேர்ட்ஸா? அழகான பேர்ட்ஸ். அப்போ அந்த பேர்ட்ஸ் குவாலிஃபை பண்ணுது. ஸோ தட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். Identify the plural noun in the phrase bird sanctuaries. Bird sanctuaries plural எது? Sanctuaries. All done. We have covered 2 full stories and 7 standalone passages today. Hope this video is very useful to all of you. Please do subscribe our channel Comstar Academy and click the bell icon to get the notification. And stay tuned for the upcoming videos. Thank you so much, friends. See you in the next video.